பேர் கணேஷுங்க. என் பையன் பேர் கிஷோருங்க. விஜய் தலைவர் போய் பாட்டு வந்தாருன்ட்டு போனாங்க. போய் பார்க்க போன இடத்துல கூட்டத்தில் சிக்கி இறந்துட்டாங்க. ரொம்ப பிடிக்குங்க அவனுக்கு. அவர் ட்ரெஸ் எடுத்தால் அதே மாதிரியே ட்ரெஸ் போடுவாங்க. அவன் வந்துங்க பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா 8வது வரைக்கும் அவள் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் தாங்க 8வதுலேருந்து நான் தான் படிக்க வச்சேங்க. விஜய்னா அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. போய் தலைவர் பாட்டு வரேன்ட்டு ஓடினான். எப்படி இதாச்சுன்னே தெரியலிங்க. ஆனால் பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சிருந்தது. ஜீன்ஸ் பேண்ட்டு சும்மா சாதா ஃபார்மல் ஷர்ட்டு தான் போட்டிருந்தான். தள்ளு முள்ளா அதுக்குன்னு அப்படியே அங்கே கிளியும். ஜீன்ஸ் பேண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. அது அப்படி கிழிஞ்சு கிடந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியலிங்க. பையனை காசுக்கு கந்தலாக கொடுத்தாங்க. விஜய் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்னு நினச்சிங்களா? இல்லை நீங்கள் போய்? இல்லை, அப்படி தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இப்போ அவருக்கு பர்மிஷன் கொடுக்கலையாட்டிருக்குங்க. அப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க. நான் இப்போ சரி போய் பார்த்துருவேன் அப்படின்ட்டு அப்புறம் போய் பார்த்தேன். இப்போ பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு விஜய் மேலே எதுவும் கோவம் இருக்கா? அது கோவம்லாம் எதுவும் இல்லைங்க. அவர் என்னங்க பண்ணுவார் பாவம். அவர் வேலையை பார்க்க அவர் வந்தார். பையன் கூட்டத்தில் போய் இது பண்ணிட்டான். அதுக்கு காரணம் அவராக இருக்க முடியாது. வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். விஜய் அவர் சாரை பார்த்தோன்னே, சார் வணக்கம் சார்னு வாங்க அப்படின்னாரு. பையன் சின்ன வயசு பையனாட்டுருக்கு. ஆமாம் சார், 18 வயசு கூட முடியல சார், 17 வயசு தாங்க சார் ஆகுது அப்படின்னு. அவர் கண் கலங்கினார். மண்டி போட்டு உட்காந்து வருத்தம் தெரிவித்தார். கண் கலங்கினார். உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன். நீங்கள் தம்பி போயிட்டான்னு நினைக்க வேண்டாம், நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னாரு. அதெல்லாம் நல்லா கவனிச்சு கேட்டாங்க. அவர் அந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்பிக்கையாக இருந்ததுங்க. நம்ம பையன் கூட இருக்கிற மாதிரி அந்த நினைப்பு இருந்ததுங்க. கால் விழுத்து அழுதாங்களா? யாருங்க? விஜய். இல்லை, மண்டி போட்டு கண்ணீர் விட்டாருங்க. காலையில் விழுவலைங்க. அதே பெருசு தாங்க. ஒரு அவ்வளோ பெரிய நடிகர் இறங்கி வந்தார். வந்து மண்டி போட்டு கண்ணீர் விட்டார். 20 நாளில் காலேஜ் சேர்ந்தாவதுங்க. சொன்னீங்களா இதெல்லாம் விஜய் அவர்கிட்ட? சொன்னேங்க. அவரோட கண்ணீரில் ஒரு உண்மை அந்த இதெல்லாம் வருத்தம்லாம் இருந்ததுங்க. நடிப்பு மாதிரிலாம் தெரியலைங்க. நல்லா அழுதாரு. இந்த ஃபோட்டோ விஜய் சார் கொடுத்தாருங்க. அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டார். அவரே கையில் வச்சுருந்தார். கடைசி வரைக்கும் கீழே வைக்கலைங்க.